That's why we must always think about the death of our Lord Jesus Christ, right? என்றால் அவருடைய மரணம் நமக்கு விடுதலை கொடுக்கிறது. And you know, this is exactly, I mean, this is actually Holy Communion, இல்லையா? திருவிருந்து அங்கே எடுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமா அப்பம் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிற திராட்சரசமும் அங்கே பருகி இருப்பார்கள் என்றால் பந்தி இருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். பாருங்க, this is something happen now extraordinary. இப்போ நடந்தது என்ன தெரியுமா? அந்த பந்தியிலே அவன் கலந்து கொண்ட பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. 31ஆம் வசனத்தில், அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவரை அறிந்தார்கள். கண்கள் திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் கண்கள் குருடாகி இருந்தது. அவரை யார் என்று அவர்கள் அறியவில்லை இதுவரைக்கும். You know, whenever you think about the Lord Jesus Christ, right, you think about the death of our Lord Jesus Christ, that he took your place on the cross in order to set you free. அதை நாம் உணர்கிற பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்தப்படுவார். அவர் யார் என்று நாம் அறியக்கூடியதாக இருக்கும். நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நாம் அவரை இருக்கிற வண்ணமாக நாம் அறியக்கூடியதாக இருக்கும். அவர் எப்படி செயல்படுவார், என்ன செய்வார், எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுவார் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் என்ன தெரியுமா பார்க்கிறோம்? இதுக்கு பிறகு அவர் மறைந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபடியுமாக அவர்களுக்கு அவர் தென்பட்டார். இப்போ அவர்கள் அவர் யார் என்று கண்டு கொண்டு விட்டபடினாலே இவர்கள் மறுபடியும் திரும்பி எருசலேமுக்கு போகிறார்கள். போய் அங்கே தன்னுடைய சீஷர்களை சந்திக்கிறார்கள். அங்கே ஆண்டவர் இயேசு வந்து இவர்களை சந்தித்தார் என்று சொல்லி 36ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். If you see verse 36, right, he came into their midst, right, he came into their midst and he said, peace be unto you. இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நான் நினைக்கிறேன் இது தாண்டிக்கு நமக்கு தேவை. This is what we all need now. The peace of God, the peace of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகள் தீராமல் இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய போராட்டங்கள் சில நேரத்தில் நமக்கு தீர்க்கப்படாமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நமக்கு தேவையானது தெரியுமா? மனதில் ஒரு அமைதி, மனதில் சமாதானம் வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், ஐயோ இந்த மனம் எப்போ பார்த்தாலும் பதறிக்கொண்டே இருக்கிறது, இந்த மனதில் நிம்மதியே இல்லை. You know, that itself shows you that you do not believe God. நம்ம பதறி கொண்டிருக்கிற பொழுது, கலங்கி கொண்டிருக்கிற பொழுது, yes, it's humanness, அது மனுஷ சுபாவம் தான். ஆனால் அது நமக்கு எந்த விதத்திலும் பயன் தர போறதில்லை, அது நமக்கு பயன் கொடுக்க போறதில்லை. ஆகவே அந்த சூழ்நிலை நடுவில் நாம சொல்ல வேணுமாம், இல்லை நான் ஆண்டவரை விசுவாசிக்க போகிறேன், அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார், நான் நம்ப போகிறேன். அதனால தான் அவர் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம விசுவாசிக்க வேண்டும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சமாதானத்தினால நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். என்ற சமாதானம் இல்லாவிட்டால் மனதில் நம்ம விசுவாசிக்க கூட இயலாது, இல்லையா? அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்ப மனதில் ஒரு சமாதானம் வந்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே, ஐயா நீங்க மனதில் ஒரு அமைதியை கொடுத்துக்கிறீங்க தகப்பனே, ஆகவே அது போதும் ஆண்டவரே, நான் தொடர்ந்து உங்களை நம்ப போறேன், தொடர்ந்து உங்களை விசுவாசிக்க போறேன். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார், அதுதான் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த சமாதானத்தின் அனுபவத்தின் நடுவில் அவரை துதிச்சு கொண்டே இருங்க, ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்துருக்கீங்க ராஜா, அது போதும் ஆண்டவரே, எங்களுக்கு பிரச்சனைகள் தீராட்டின்னு பரவாயில்லை, நீங்கள் கொடுத்த சமாதானத்துக்காக நன்றி. ஏனென்றா நாங்கள் விசுவாசிக்க போகிறோம் உங்களே ஆண்டவரே, நீங்க எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தேவையும் சந்திப்பீங்க, எல்லா காரியங்களும் சரிப்படுத்துவீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கொண்டு முன்னோக்கி போக போகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்கள் வாக்கு மாறாதவர், நீங்கள் சொன்னபடியே செய்கிற தேவனா இருக்கிறீங்க. ஆகினாலே அப்பா நாங்கள் நம்பிக்கொண்டே இருக்க போகிறோம், விசுவாசித்துக் கொண்டே இருக்க போறோம். நிச்சயமாய் எங்களுக்கு நல்ல முடிவுகள் வரும், நிச்சயமாய் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஆண்டவரே. பாருங்க, இதெல்லாம் சமாதானம் இருந்தால் தான் நீங்க சொல்லலாம். ஆண்டவரே சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏன் தெரியுமா அப்படி சொன்னார்? யோவான் 14:27 நீங்க பார்க்கலாம். ஜான் 14:27 சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏன் தெரியுமா? அவருடைய சமாதானத்தில் ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. படகிலே போய் கொண்டிருந்த பொழுது படகு புயல் காற்றினாலே அங்கே அசைந்து கொண்டிருக்கின்றது, கடல் கொந்தளிக்கின்றது, எல்லாரும்
ஐயோ சாக போகிறோமே சாக போகிறோம் என்று கத்தி கொண்டிருக்கிறார், கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் எந்த பதட்டமும் இல்லாமல், எந்த கலக்கமும் இல்லாமல் பேசாமல் படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அதுதான் அவருடைய சமாதானம். அதுதான் இயேசுனுடைய சமாதானம். அதைத்தான் அவர் தாரேன்னு சொல்கிறார். நம்மை சுற்றிலும் கொந்தளிப்புகள், போராட்டங்கள், புயலெல்லாம் காணப்படுகிறதா? அதன் நடுவில் சொல்லட்டான் நாம, நான் இளைப்பாற போகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு நமக்கு தன்னுடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லா சூழ்நிலையின் நடுவிலையும் நாம் அவருக்குள் இளைப்பாறிக் கொண்டிருக்கலாம். அவர் வாக்கு மாறாதவர். நடக்கும், நாளைக்கு நடக்கலாம். ஏன், இங்கிருந்து நாங்கள் இப்போ புறப்பட்டு வீட்டுக்கு போறதுக்கு முந்தே அந்த அற்புதம் நடந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில போற வழியில நம்ம ஒருவேளை கேள்விப்படுவோம் நல்ல செய்தியை. ஆனா நிச்சயமாக நமக்கு ஒன்று தெரியும், நாம் அவர் மீது வைத்த விசுவாசம் வீண் போகாதே. அவர் மீது வைத்த விசுவாசம் வீண் போகாது. சத்துல விசுவாசம் வந்து ஒரு விதையை போல, இட்ஸ் லைக் எ சீட், ரைட்? அதை நீங்க விதைச்சி முளைக்க போட்டுக்கிறீங்க, ரைட்? அது முளைத்து கொண்டிருக்கிறது. ஆனா வெளியில பார்க்க அது தெரியாது. ஏனென்றால் அது உள்ளுக்குள்ளாக முளைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தெரியுமா சொல்கிறார்? விளைய செய்கிறவர் தேவன். விளைய செய்கிறவர் தேவன். அப்ப நம்ம என்ன தெரியுமா நம்பிக்கொண்டிருக்கணுமா? ஓ, நாங்க விசுவாசம் என்ற விதை விதைச்சிருக்கிறோம், அது செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆனா என்னால் இப்போது பார்க்க முடியவில்லை. ஆனா அதை நடத்தி கொண்டிருக்கிறதாக தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த விதை அங்கே முளைத்து வந்து கொண்டிருக்கிறது. தேவன் செயல்பட ஆரம்பித்து விட்டார். அதனுடைய விளைவை நான் காண்பேன். I will see the manifestation of that miracle in my life very soon. You know, ஒரு விதை முளைக்கிறது என்பது ஒரு அற்புதம் இல்லையா? பாருங்க, விதையானது வெளியில இருக்கிற வரைக்கும் அது முளைக்காது. ஆனா மண்ணுக்குள்ள போட்ட உடனே முளைக்க ஆரம்பிக்கும். பாத்தீங்களா? We have to do that. சில நேரத்தில் விசுவாசத்தை நாம முளைக்க போட வேண்டும், செயல்பட விட வேண்டும். ஆனா ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், அது ஒரு நாளும் வீணாய் போகாது. அது பலன் கொடுத்தே தீரும். என்றால் விளைய செய்கிறவர், அதை முளைக்க பண்ணுகிறவர் தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நம்முடைய அற்புதத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். எழுந்தின்று அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Let's thank God and praise God. Thank you Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்.